புளிச்சக்கீரை துவையல். இது கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை தாங்க. இதில் விட்டமின்ஸ், அயன், கால்சியம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். இதோட புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கனால நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஈஸி, நிறைய நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ புளிச்சக்கீரை பண்ணுறதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 10-15 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு வெறும் கடாயில் வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துடுங்க. இப்போ வறுத்தெடுத்தது எல்லாமே சூடான பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். இதே பேனில் வந்து ஆயில் விட்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் விட்டு எடுத்திருக்கேன். இதில் 10-15 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூட வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் வந்து ஆயில் எதுவும் சேர்க்கவே இல்லை, நம்ம புளிச்சக்கீரை வாஷ் பண்ணது இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் கம்மியாக தான் இருக்கும். அதோட தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வதங்கி வந்துடும். ஃபைனலாக வந்து ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டோன்னா கொஞ்சோண்டு தண்ணி கூடி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் கூட சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நல்ல தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சா புளிச்சக்கீரை துவையலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த துவையல் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கல. சூடான சோறில் கொஞ்சோண்டு நெய் விட்டு கொஞ்சோண்டு இந்த துவையலும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு தன்மை பிடிக்கணுங்களுக்கு எல்லாமே இந்த கீரையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அயன் கண்டென்ட், கால்சியம் எல்லாமே நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த கீரை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.